ஆறுபடை வீட்டுல இன்பம் ஓங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூருக்கு போகணும். துன்பம் தொலைய வேண்டும் அப்படின்னு சொன்னா பழனி மலைக்கு தான் போகணும். பாஷாணம் அப்படின்னு சொன்னா விஷம்னு அர்த்தம். நவ அப்படின்னா 9 அர்த்தம். 9 விஷங்களால் கட்டப்பட்ட சிலை தான் அந்த நவபாஷான சிலை. நவபாஷானத்தை சாப்பிட்டா யாராக இருந்தாலும் இறந்து விடுவார்கள். நவபாஷான சிலை மீது அபிஷேகம் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய பிரசாதத்தை எடுத்து உட்கொண்டால் தான் நம்முடைய உள்ள நோயும் சரி, நம்முடைய உடலை பற்றி இருக்கிற நோய்களும் போகும். அதனால் பழனி மலை என்பது திருவண்ணாமலை எப்படி ஜீவன் முத்திரர்களால் இருக்கோ அதே மாதிரி கௌமாரத்துல முருகனை கும்பிடக்கூடிய தலத்துல மாபெரும் சிறப்பான தலமாக இருக்கு. அந்த தலத்தில் மட்டும்தான் பஞ்சாமிரத்துக்கு பெருமை, விபூதிக்கு பெருமை, சுவாமிக்கு சித்தநாதன் அப்படின்னு பேர். சித்தநாதன் என்ன பெருமை? சித்தர்களுக்கெல்லாம் நாதனாக விளங்குகிற காரணத்தால் அந்த முருகப்பெருமானுக்கு சித்தநாதன் அப்படின்னு பேரு. வாழ்க்கைனா எல்லாமே ஏற்றம் இறக்கம் இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கும்டா அப்படின்னு காட்டுறதுக்காக தான் முருகன் ஒரு நேரத்தில் ராஜ அலங்காரத்தில் இருக்கார், ஒரு நேரத்தில் வைத்தியக்கால் அலங்காரம் என்கின்ற அலங்காரத்தில் இருக்கார், ஒரு முறை ஆண்டியாக இருக்கிறார். அவரை எப்படி பார்த்தால் நமக்கு சிறப்பு இருக்கும். முருகனுடைய 6